காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு இது ஒன்று படித்தேன். ஆனால் இது வந்து உண்மையிலே நடக்கிறது தாங்க. ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். என்னென்னா, ஒரு பேங்க், அந்த நேம்லாம் வேணாம், இப்போ ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கோங்க, இந்தியன் பேங்க், எல்லா பேங்க்லையும் நடக்கிறது தான் பொதுவாகவே. இது நம்ம எந்த வேலைக்கு போனாலும் பேங்க்குக்கு போகிறனால ஒரு பயம் வருது நம்மளுக்கு. ஏன்னா போன உடனே வேலை நடக்கவே நடக்காதுங்க. இங்கே பணம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பணம் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு க்யூ நிற்குது. அங்கே இருக்கிறவங்க நம்ம வந்து இப்போது ஃபில்லப் பண்ணி தரேன், பணம் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அது டேட்டு கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம எழுத்து புரியாமல் 8 போடுறது 7 7ன்னு போட்டிருக்கோம். அதை உள்ளே இருக்குல்ல, அதை ஆல்ட்ரு பண்ணலாம், திருத்தலாம், தப்பு கிடையாது. நம்ம அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று இருப்போம் அந்த கவுண்டரில் கட்டுறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த டேட் மாற்றி வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அதை அவங்களே அதை 8 ரவுண்ட் பண்ணிவிட்டு 7ன்னு போட்டு அதை எடுத்துக்கலாம். அது ஒன்றும் செக்கு, அதாவது கீழே தான் நம்ம கையெழுத்து போட்டிருக்குமே அப்படின்னு. ஆனால் அதுக்கு அந்த இது கூட அவங்க செய்ய மாட்டாங்க. பெரும்பாலான பேங்க்கில் நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 பேரில் ஒர்க் பண்ணாங்களேன், அதில் 2 பேர் தான் நல்லா இருப்பாங்க, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் பண்ணுவாங்க. மீதி பேராக நம்மளுக்கு விரோதி மாதிரியே பார்ப்பாங்க. கேட்டால் பேங்க் உங்கள் நண்பன் ஆகும், நாங்கள் அதெல்லாம் சும்மா போயிட்டீங்க. அதேமாதிரி நீங்கள் ஏன்னா ஒரு உதவின்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் அனுபவித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம சொல்கிறதில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அது என்னாச்சுன்னா, ஒரு கவுண்டரில் ஒரு அந்த பேங்க் பேர் எதுவும் சொல்கிறாங்க, அது வேண்டாம் நமக்கு. கவுண்டரில் ஒரு லேடி நிற்கிறாங்க, வயசானவங்க, ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க நிற்கும்போது ஒரு 5-6 பேர்கிட்ட நிற்கிறாங்க. போகும்போது அந்த கவுண்டரில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மிடில் ஏஜ், அவங்க கேஷ் இருந்தாங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒன்று அது என்னான்னு வாங்கிட்டு பணம் கொடுக்கணும். அதான் எவ்வளோம்மா, எனக்கு 2000 வேணும், 5000 ரூபாய்க்குள்ளனா நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறாங்க. இதுக்கு அவங்க காலியாக தான் இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்காங்க. ஏடிஎம்மில் கூட்டம் இருக்குது. சம்டைம்ஸ் அங்கே வந்து சர்வர் ப்ராப்ளம் வரும், ஒர்க் பண்ணாது, அது மாதிரிலாம் இருக்குது. இருக்கிறத கொடுத்து அனுப்பிச்சா ஒரு ஹெல்ப்பு தானே இது அப்படின்னு. ஆனால் பெரும்பாலும் அப்படி யாரும் செய்ய போகிறது. ஏடிஎம்மில் இருக்குது போங்கணும். அதேமாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பார்க்கணுன்னா இப்போ வராதிங்க, ஒரு 3 மணிக்கு வாங்க, இல்லை இப்போ கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. நம்ம இன்னும் வேலை இல்லாமல் அங்கே அப்படியே சுற்றி நிற்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது நம்மளுக்கு. அது உடனே சில இதில் மிஷின் வச்சுருக்காங்க, அதில் போட்டிங்கன்னா அது ஒர்க் பண்ணாதுங்க. சில பேங்க்கில் மட்டும்தான் நம்ம போட்டால் அது நம்மகிட்ட நம்ம பேசிட்டு அது தேங்க்ஸ் சொல்லணும், அது ரொம்ப பாராட்டணும். ஏன்னா மனுஷால இப்போ உள்ள இருக்கிறவங்களே வேலை முடிஞ்சவங்க தேங்க்ஸும் சொல்ல மாட்டாங்க. இந்த மிஷின் சொல்லும், நீங்கள் எல்லாம் என்கொயரி மாதிரி எதோ போட்டிங்கன்னா இந்த பக்கம் திருப்போம் அப்படி எல்லாம் என்ட்ரி வச்சுட்டு தேங்க்யூ மீண்டும் வருகுன்னு அதை சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சது அதுதான். மனுஷனோட மிஷின் பேசுது அப்படின்னு. சரி, எனக்கு இந்த கதைக்கு வரும். இந்த அம்மா டர்ன் வருது, இவங்க போயிட்டு போகிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன, எனக்கு 500 வேணும்மா, அதான் எழுதியிருக்கேன். 500 தரமா, நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்துக்கங்க, என்னால் இங்கேருந்து வெளியே போகணும், அது எடுக்க முடியாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுனா கிடையாது, அவ்வளோதான். ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு 500 தானே, ஓகே. ஏன்னா இந்த அம்மாவால் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 75 கிட்ட பாட்டி அந்த அம்மா. ஒரு கையெழுத்து போட்டு பணம் கொடுத்துருக்கலாம். அது உண்மையாக யாராக இருந்தாலும் செய்வாங்க. இந்த அம்மா வேலை பிஸினால அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, எப்படி என்னால் ஏடிஎம்லாம் போய் முடியாதுமா அப்படி இப்படின்றாங்க. அப்படியே தர்க்கமாகுது, அதாவது பேச்சுக்கள் வளருது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம இந்த ஒரு உதவி கூட செய்ய மாட்டேன், அப்போ நான் இந்த பேங்க்கில் நான் 30 வருஷமாக இருக்கேனே, அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறேங்க, நான் வேறு பேங்க்கில் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு நியாயமான வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த கேஷில் இருக்கிற பொம்பளை அவங்க வந்து லேடி என்ன பண்ணுறாங்க, அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க. மேனேஜர் வர்றாரு, என்ன விஷயம் இது மாதிரி? ஐயா அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஏடிஎம் எடுத்துக்கணும், இல்லைன்னா தப்பு, வேலையை கெடுக்காதீங்க, எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பாதி வேலை பேங்க்கில் கம்மியாகிடுச்சாங்க, கூகுள் பே வேலை ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு யாரா பணம் தானேன்னா நம்ம பேர் கூகுள் பே அனுப்பிச்சிடும், நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா அந்த கூகுள் பேலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் பேங்க் வேலை பாதி கம்மியாகிடுச்சு. கொஞ்சம் வேலை தான் அவங்க செய்கிறாங்க, அதுக்கே அவங்க இது பண்ணுறாங்க. அதில் அந்த மேனேஜர் வந்து ஒரு மாதிரி சொல்லிடுறாரு, என்ன முடியாதுமா, க்யூவில் வாங்க, இல்லாட்டி ஏடிஎம் எடுத்துக்கோங்க, இல்லை அப்புறம் வாங்க ஒன்று சொல்கிறார். 500 கொடுங்க, அங்கே போங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிறார். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, சரி அப்போது என் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த கேஷியர் அம்மா சொல்கிறாங்க, என்ன அக்கௌண்ட்டா? சரி 500 எடுக்குது மாதம் பார்க்குறாங்க, மாதம் 500 தான் எடுக்குது அந்த லேடி பார்க்குறாங்க. சரி 500 எடுக்கிற கேஸுக்கு எவ்வளோ இருக்குது, 2000 3000 தான் இருக்குதுன்ட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிக்கணும் சரின்ட்டு அதுக்கான ஃபார்ம்லாம் எடுத்து எழுதி என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க.
கொடுத்த பிறகு அவங்க அந்த செக் பண்ணுறாங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. செக் பண்ணோன்னே ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டாங்க. கேஷியர் அந்த லேடி மறந்து போயிட்டு மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் வர்றாரு ஆல்ரெடி. உடனே வந்து பார்த்தா அந்த அமௌண்ட்டை பார்த்தா 2 பேரும் மறந்து போகிறாங்க. அதுதான் கான்செப்ட்டு. 2 பேரும் மறந்துடுறாங்க. ஏன்னா 3.5 கோடி கிட்டே இருக்குது அமௌண்ட்டு. உடனே ஒரு நிமிஷம் பண்ணிட்டு, என்ன மேடம் ஏன் நான் தான் தரேன் அப்புறம் தரேன், இல்லை இது எத்தனை சொன்னேன், இதுக்கு போய் கோச்சிருக்கீங்க. இல்லை நீங்கள் என் அக்கௌண்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இன்னொரு பேங்க் அட்ரஸ் தரேன், நீங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நான் அங்கே போய்க்கிறேன். இல்லை நாங்கள் அங்கே நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க இல்லை எவ்வளோ சொல்கிறாங்க. இந்த லேடி ஒத்துக்கல, நான் கேன்சல் பண்ணிவிடு, என் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. சரின்ட்டு அவ்வளோலாம் ஒரே நாள்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் சரி எவ்வளோ தான் தர முடியும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, கேஷில் இப்போ அவ்வளோ அமௌண்ட்டே இல்லை பேங்க்கில், ஏன்னா அந்த அமௌண்ட் போட்ட பேங்க் அவ்வளோ அமௌண்ட்டே இல்லை, அவங்க வேறு பேங்க்கில் என்ன டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா, அப்படி இப்படி ஏதோ போயிருக்கும். அதனால் பர் டே வந்து 3 lakhs எடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு. இப்போ தர முடியுமா, 3 lakhs தர முடியுமா? தரோம். அப்போ கொடுங்க 3 lakhs. வாங்கிடுறாங்க 3 lakhs. ஏன்னா ரொம்ப இப்போ வந்து அந்த கேஷில் பேசின அந்த லேடினுடைய வாய்ஸு வேறு மாதிரி ஆயிடுச்சு, டிம் ஆகிடுச்சு. இந்த பார்ட்டினுடைய வாய்ஸு கொஞ்சம் ஹை ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னே இவங்க ரெக்வஸ்டாக போனாங்க, அவங்க ஆர்டரில் இருந்தாங்க. இப்போ அவங்க ரெக்வஸ்டாக வராங்க, இவங்க ஆர்டரில் ஆகிட்டாங்க. பணம் கொடுன்னு கேட்டேன்னா இவ்வளோ பணம் இல்லைன்னு அவங்க கொஞ்சம் அடங்கிட்டாங்க. சரி 3 lakhs தரல கொடு அப்படின்ட்டு உக்காந்துட்டாங்க. உடனே இவங்க உக்காந்த இடத்துலேருந்து 3 lakhsன்னு போட்டு, அம்மா வந்து வாங்கிக்கோங்கம்மா 3 lakhs தந்துடுறோம் இன்றைக்கி அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணேன், இவங்க ஒரு செலான், ஏன்னா இவங்க கொஞ்சம் படித்தவங்க. உடனே ஒரு செலான் எடுத்து 500 போக மீதி எவ்வளோ 2,99,500 டெபாசிட் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்தாங்க இது. உடனே அவங்களுக்கே பேஜாரு, இது டெபாசிட் இருக்குது, அது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு வாட்டி, எனக்கு தேவை ஏதோ அதை தான் நான் இருப்பேன், அதுக்கு தான் பேங்க்கு அப்படின்னு ஒரு பாடம் சொல்லித்தராங்க. பெரும்பாலும் பேங்க்கில் இது தான் நடக்குதுங்க. அதாவது பணம் என்ன இருக்குது இல்லைன்னு இப்போ தெரியாமல் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இன்னொன்றுங்க, 10 பேரில் 8 பேர் நம்ம பாஷையே தெரிய மாட்டேது. நம்ம வந்து ஐயா நான் கியான்றான் அப்படின்றோம். அது மாதிரி நிறைய பேர் இப்போ அதர் லாங்குவேஜ் ஆள் வந்துட்டாங்க. அதனால் தமிழ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. பேங்க்கில் வந்து இது பெரிய உண்மையான கிட்டே நீங்கள் வேணால் நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பாஸ் ஆனால் நீங்கள் பேங்க்கு போங்க, பொறுமையாக எல்லாத்தையும் இருந்துட்டு வாங்க. நீங்கள் அவசரத்துக்கு பண்ணால் ஒரு வேலையும் நடக்காது. எல்லாம் இன்னும் நகை வைக்க போனீங்கன்னு வைங்க, சாப்பாடு கட்டி போயிடுங்க, அது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே போய்ட்டு அங்கே எடை போடணும், அதுக்கான ஆள் வரணும், லாக்கர் போகணும், இங்கே வரணும், அது 1008 இது பண்ணணும். அவங்க கூட என்ன பண்ணணும், எல்லாம் அங்கேயே ஒரு 1.5 மணி நேரம் ஆகிட்டு நீங்கள் 3 o'clock வாங்க சார், வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஏன் 3 o'clock நான் இங்கே இருந்துட்டு போகிறேன்னா, அப்போ இன்னொரு 1 hour ஆகும் அப்படின்னு நம்மளுக்கே சொல்லுவாங்க. நம்ம வேறு வழி இல்லாமல் அங்கே அக்கம் பக்கம் என்ன ஹோட்டலில் தான் சாப்பிட்டு, இல்லை நம்ம எடுத்து போன சாப்பாடை சாப்பிட்டு தான் நம்ம வாங்கிட்டு வரணும். இதுதான் பேங்க். கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது உண்மையிலே படித்தவொடனே ஏன் இது உண்மை தானே, இது நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு தான் செய்கிறேன். இதில் அனுபவித்து பாருங்கள். தப்பான நீங்கள் பேங்க் நீங்களே போங்க, போய் பாருங்கள், நீங்கள் கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, பார்க்கலாம்.